ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஆலயத்தில் உள்ள திரிசூலத்தில் குங்குமம் இட்டு எலுமிச்சை பழத்தை சுருகினால் திருஷ்டி செய்வினை தோஷங்கள் நீங்கும். பெருமாள் கோயிலில் உள்ள கருடாழ்வார் சன்னதியை சுற்றி வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட சர்ப்பதோஷம் காலதோஷமும் நீங்கும். வியாழக்கிழமை ஒருவேளை விரதம் இருந்து மாலையில் ஆலயத்தில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் தொடர்ந்து ஏற்றி வர 6 மாதத்திற்கு மேல் கருத்தரிப்பு ஏற்படுமாம். ருத்ராட்சம், சாலக்கிராமம், துளசி, வில்வம் உள்ள இடத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு செய்வினை அணுகாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் துர்க்கையை வழிபட்டால் நம் பிரார்த்தனைகள் உடனே நிறைவேறும். வாழைத்தண்டு நூல் திரியினால் வீட்டில் தீபம் ஏற்றினால் குலதெய்வ குற்றமும் குலதெய்வ சாபமும் நீங்கும். புதன்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் புதன் ஹோரையில் ஒரு தட்டில் பாசிப்பயிறு வைத்து அதன் மேல் கற்பூரம் வைத்து 17 முறை வலம் வந்து வழிபட கல்வி தடைகள் நீங்குவதுடன் நினைவாற்றல் பெருகி கல்வியில் மிகுந்த நாட்டம் ஏற்படும். எத்தகைய கிரகதோஷமானாலும் தினமும் சுந்தரகாண்டத்தின் ஒரு அத்தியாயத்தை பாராயணம் செய்தால் தோஷங்கள் விலகும். ஸ்ரீ நரசிம்மரின் எந்த கோலத்தை தரிசித்தாலும் கடன் தொல்லைகள் விலகும். பில்லி, சூனியம், திருஷ்டி, திருமண தடை விலகி நன்மை பெறலாம். தேங்காயை வாங்கி நன்றாக கழுவி மஞ்சள் பூசி வீட்டில் உள்ள பூஜை அறையில் வைத்து தினமும் சூடம், சாம்பிராணி, பத்தி காண்பித்து வழிபட்டு வந்தால் திருஷ்டி, வாஸ்து தோஷம் நிவர்த்தியாகும்.